Good afternoon students, welcome to our class. Last class we studied chapter 2 consumption analysis. In this chapter we studied some behavior of the consumer and how to measure the behavior of the consumer. Basically we measure the behavior of the consumer or get the satisfaction level we measured in the two type of analysis, that is cardinal utility analysis and ordinal utility analysis. On the basis of cardinal utility analysis we studied some theories in economics, that is the law of marginal utility and the law of equimarginal utility and the consumer surplus, law of demand and elasticity of law of demand. So these theories are based on cardinal utility approach. Today we go to ordinal analysis. Ordinal analysis, otherwise called ordinal utility approach or Hicks and Allen approach, because Hicks and Allen are modified this type of ordinal analysis. So this analysis also called Hicks and Allen approach and otherwise called indifferent curve analysis. First we go to the introduction part. F.W. Edgeworth, he is an English economist, and Vilfredo Pareto, Italian economist, criticized the cardinal utility approach. They criticized cardinal utility approach. They assumed that utility cannot be measured absolutely, but can be compared or ranked or ordered by ordinal numbers such as first, second, third and so on. So F.W. Edgeworth and Vilfredo Pareto criticized the cardinal utility approach. So what is cardinal utility approach? The two approaches measured the human satisfaction, the level of human want satisfied. ரெண்டிலுமே நமக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணுறோம். டூ டைப்பில், கார்டினல் அப்ரோச்சில், ஆர்டினல் அப்ரோச்சில். On the basis of the cardinal approach we measured in numerically, absolutely we accurately we measured. ஆர்டினல் யூட்டிலிட்டியில், இந்த கார்டினல் யூட்டிலிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அக்யூரேட்டாக 25 பாயிண்ட், 35 பாயிண்ட், 50 பாயிண்ட், நமக்கு எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படிங்கிறத நியூமெரிக்கலாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பேசிக்கில் தான் அந்த அனாலிசிஸ் இருந்தது. பட் Edgeworth and Pareto criticized that. They assumed the utility cannot be measured absolutely. இவங்க என்ன சொல்கிறாங்க, யூட்டிலிட்டி அப்படியெல்லாம் அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம அப்சல்யூட்டாக நம்ம அக்யூர் பண்ண முடியுமா? ஐ வில் கெட் த 55% சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் திஸ் லட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படி நியூமெரிக்கலாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு யார் சொல்கிறா? எட்ஜ்வர்த் அண்டு பாரிட்டோ. அப்போ அவங்க எதை சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அப்போ என்ன பண்ண முடியும்? கம்பேர் பண்ண முடியும். நீங்கள் 2 ஸ்வீட் சாப்பிட்றீங்க, இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஐ வில் கெட் த மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் திஸ் ஒன் தேன் தட் ஒன். அதை விட எனக்கு இதில் நிறையா கிடச்சிது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பேர் பண்ணலாம். ஆர் ரேங்க்டு, நம்ம ரேங்க் கொடுக்கலாம், இது ஃபஸ்ட் ரேங்க்கு, இது செகண்ட் ரேங்க். ஆர் ஆர்டர் பண்ணலாம், நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தரேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு இது தான், பிரியாணிக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரேன், செகண்டு நான் புரோட்டாக்கு தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆர்டர் கொடுக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அப்சல்யூட்டாக மெஷர் பண்ண முடியாது. எனக்கு 85% எனக்கு இதுலேருந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது அப்படின்னு நியூமெரிக்கலாக நம்ம அப்சல்யூட்லாம் we cannot measured, we cannot expressed in numerically our satisfaction. That is not possible in the words of Edgeworth and Pareto. அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம கம்பேர் பண்ண முடியும், ரேங்க் பண்ண முடியும், ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Edgeworth first developed the more scientific approach to the study of consumer behavior. Edgeworth தான் சயின்டிஃபிக் அப்ரோச்சாக நம்மளுடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணுறாரு. அவர் ஸ்டடி பண்ணி அவர் சொல்லக்கூடிய தியரிக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச்.
இன்டிஃபரண்ட் கர்வ் அப்ரோச்சுங்கிற நேமில் நம்மளுடைய ஹியூமன் பிஹேவியரை சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இன் தி இயர் 1881. அதுக்கப்புறம் இன் 1906 வில்ஃப்ரிடோ பேரிட்டோ மாடிஃபைட் த எட்ஜ்வர்த் அப்ரோச். Again R.J. Hicks and R.G.D. Allen refined the indifferent curve approach in 1936. ஸோ இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா எட்ஜ்வர்த்து தான். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணது யார் அப்படின்னா பேரிட்டோ. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் அதை வந்து ரீஃபைன் பண்ணது யார் அப்படின்னா R.G. Allen அண்டு J.R. Hicks. Later in 1939 J.R. Hicks in his book Value and Capital gave the final shape to the indifferent curve analysis. So indifferent curve analysis oda final shape given by R.J. Hicks in his book Value and Capital. So who wrote the book Value and Capital? J.R. Hicks in the year 1939. So J.R. Hicks gave the final shape of the indifferent curve analysis. The theory of indifference curve was given by J.R. Hicks and R.J.D. Allen, a reconstruction of the theory of value economics in 1934. ஸோ அதை வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது இந்த இயர் 1934. பட் ஃபைனல் ஷேப் கொடுத்தது யார் அப்படின்னா J.R. Hicks in 1939. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கேல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ். நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து நம்ம வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறோம், எப்படி நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். This theory is also based on the scale of preference. So this one is the very important point. This theory, what is the name of the theory? Indifferent curve approach. Indifferent curve approach, the name of the theory. The theory is also based on scale of preference. நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற பேசிக்கில் தான் இந்த தியரியே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. A rational consumer usually prefers the combination of goods which gives his maximum level of satisfaction. நமக்கு எந்த காம்பினேஷன் மேக்ஸிமம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா. thus the consumer can arrange the goods and their combination in order of their satisfaction. எந்த காம்பினேஷன் வேணும், நம்ம எந்த பேசிக்கில் நம்ம ஆர்டர் பண்ணுவோம்னா நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலேருந்து நமக்கு அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுப்போம். Such an arrangement of the combination of goods in the order of the level of satisfaction is called scale of preference. அப்போ நம்ம எதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், எதுக்கு அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம், எதுலேருந்து அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதுக்கு தான் நம்ம அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். We give the first preference for which one is give the more satisfaction for us. So on the basis of our satisfaction we give the preference. So this level of satisfaction is called scale of preference. So assumptions of the theory, condition of the theory. The consumer is rational and his aim is to derive maximum satisfaction. First assumptions, the consumer is the ordinary consumer, is the rational consumer. And the aim of the consumer is derive the maximum satisfaction. So maximum satisfaction கிடைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய மெயின் எய்மாக இருக்குது. Utility cannot be cardinally measured. So second assumption என்ன, cardinally we cannot measured. cardinallyனா என்ன அர்த்தம், numerically we cannot measured. நம்பரை நம்ம அக்யூரேட்டாக நம்ம மெஷர் பண்ண முடியாது, but can be ranked or compared or ordered by ordinal numbers such as first, second, third and so on. So the second assumption, utility cannot be measured accurately, numerically, but we ranked or compared or ordered. The indifferent curve approach is based on the concept of diminishing marginal rate of substitution. So the basic concept of this approach is diminishing marginal rate of substitution. Diminishing marginal rate of substitution na enna solli later in this subject we studied. And the consumer is consistent. The assumption is called as the assumptions of transitivity. Transitivity-னா என்ன, நமக்கு எதில் அதிகமாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். A to B அண்டு B to C, ஏல அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதுன்னா ஏ நம்ம சூஸ் பண்ணிக்குவோம் B விட.
சி விட பியில் அதிகமாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதுன்னா நம்ம வந்து பி சூஸ் பண்ணிக்குவோம். அப்போ நமக்கு எதில் வந்து அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அந்த காம்பினேஷனை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த அசம்ஷன்ஸ் ஆஃப் திஸ் தியரி அப்ரோச். நெக்ஸ்ட், an indifferent scheduled. An indifferent scheduled may be defined as the scheduled of various combination of two commodities which will give the same level of satisfaction. ரெண்டு கமாடிட்டியிலிருந்து நமக்கு சேம் லெவல், நம்ம ரெண்டு கமாடிட்டி வாங்குறதுக்கு இப்போது நம்ம கடைக்கு போகிறோம். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு நம்ம வாங்க போகிறோம். ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சோட காம்பினேஷன் இருக்குது இல்லையா, எவ்வளோ கிலோ ஆப்பிள் வாங்கலாம், இல்லை எவ்வளோ ஆப்பிள் வாங்கலாம், எவ்வளோ ஆரஞ்சு வாங்கலாங்கிற காம்பினேஷன். அந்த காம்பினேஷனில் நமக்கு எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த இன்டிஃப்ரெண்ட் ஷெட்யூல்டில் நம்ம படிக்க போகிறோம். இன் அதர் வேர்ட், indifferent scheduled is the table which show the different combination of the two goods. Different combination of the two goods. ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு, நம்ம 10 ஆப்பிள் வாங்குகிறோம், 8 ஆரஞ்சு வாங்கலாம், இல்லைனா ஒரு 20 ஆரஞ்சு வாங்கிட்டு 5 ஆப்பிள் வாங்கலாம். அது எப்படி வேணாலும் காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ த டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஆஃப் த டூ குட்ஸ் தட் கிவ் த ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த கன்சூமர். ஆனால் எந்த காம்பினேஷன் வாங்கினாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். 10 ஆப்பிள் 5 ஆரஞ்சு வாங்குகிறோம், இல்லைனா 20 ஆரஞ்சு வாங்கிட்டு 3 ஆப்பிள் வாங்குகிறோம். இது ஒரு எந்த காம்பினேஷனில் நம்ம வாங்கினாலும் we get the equal satisfaction of the each combination. ஸோ இன்டிஃப்ரெண்ட் ஷெட்யூல்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் பார்த்துட்டு வந்தோம்னா இது நமக்கு புரியும். பாரு, இதில் ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. see the diagram, an indifferent curve. In the y-axis we denoted orange and x-axis we denoted apple. So first பாருங்க, at the point R, Rங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த Rங்கிற பாயிண்டில் நம்ம வந்து we get 20 apples and 1 apple. So the point R refer the combination of apple and orange, 1 apple and 20 oranges. ஓகேவா? அப்போ பாயிண்ட் ஆரில் நம்ம ஒரு ஆப்பிளோ 20 ஆரஞ்சும் நம்ம வாங்குகிறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் எஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணோம்னா 2 ஆப்பிள் வாங்கணும். அப்போ நம்ம கொஞ்சம் ஆரஞ்சை கம்மி பண்ணி தான் ஆகணும் இல்லையா. அப்போ 20லேருந்து நம்ம 15 ஆரஞ்சு தான் வாங்குகிறோம். அப்போது பாயிண்ட் எஸ்ஸில் வந்து 2 ஆப்பிள்ஸ் அண்டு 15 ஆரஞ்சஸ் நம்ம வாங்குகிறோம். அப்போ ஆப்பிளோட அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆரஞ்சு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ கொஞ்சம் அப்படி அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா, இதில் ஒன்று நம்ம பார்த்தோமே, டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா. டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கூட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இன்னொரு கூட்ஸோட அந்த சப்ஸ்டியூட் கூட்ஸை நம்ம என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணணும். அதுதான் டிமினிஷிங். 20லேருந்து 15க்கு அது வந்து ரெடியூஸ் ஆனால் தான் நம்ம வந்து ஆப்பிள் 1லேருந்து 2க்கு வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் எஸ் த காம்பினேஷன் இஸ் 15 ஆரஞ்சஸ் அண்டு 2 ஆப்பிள்ஸ். அட் த பாயிண்ட் ஆஃப் டி, ஸோ த காம்பினேஷன் இஸ் 3 ஆப்பிள்ஸ் அண்டு 12 ஆரஞ்சஸ். இப்போது இதில் பாயிண்ட் ஆரில் நமக்கு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதோ சேம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட் எஸ்லேயும் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்சு கம்மி பண்ணனாலும் அந்த கம்மியான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஆப்பிள் இன்க்ரீஸ் ஆனதில் நமக்கு கிடச்சிரும். அப்போ இதில் அதில் வந்து ஒன்றில் லெவல் குறைஞ்சாலும் இன்னொன்று லெவல் அதிகமாகுது. அப்போ இதில் எந்த லெவல் குறையுதோ அந்த லெவலுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்னொன்றில் அதிகமாகறங்காட்டிக்கு த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வி கெட் த சேம் லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் ஈச் காம்பினேஷன். ஸோ ஆறுங்கிற காம்பினேஷனில் என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதோ வி கெட் த சேம் லெவல் காம்பினேஷன் இன் காம்பினேஷன் ஆஃப் எஸ். நெக்ஸ்ட் காம்பினேஷன் டி எதை ரெஃபர் பண்ணுதுன்னா 12 ஆரஞ்சஸ் அண்டு 3 ஆப்பிள்ஸ். அண்ட் காம்பினேஷன் U 10 ஆரஞ்சஸ் அண்டு 4 ஆப்பிள்ஸ். அண்டு காம்பினேஷன் V 9 ஆரஞ்சஸ் அண்டு 5 ஆப்பிள்ஸ். இதில் நம்ம எந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணாலும் we get the சேம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா ஒன்று கம்மியாகுது இன்னொன்று அதிகமாகுது. அப்போது ரெண்டோட காம்பினேஷனில் அந்த கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி இருக்குன்னா சேம் லெவலில் தான் இருக்கும். இப்போ இந்த ஷெட்யூல்டு பாருங்கள், இன்டிஃப்ரெண்ட் ஷெட்யூல்டு ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு இந்த பாயிண்ட்டு தான். ஃபஸ்ட்டு என்னது பாயிண்ட்டு ஆர். பாயிண்ட் ஆரில் என்ன இருக்குது 1 ஆப்பிள் அண்டு 20 ஆரஞ்சஸ். பாயிண்ட் எஸ்ஸில் வந்து 15 ஆப்பிள் அண்டு 2 ஆப்பிள்ஸ். பாயிண்ட் டி 12 ஆப்பிள்ஸ் அண்டு 3 ஆப்பிள்ஸ். பாயிண்ட் U
10 and 4, point V 9 and 5. Table has 5 combination of the 2 commodities apple and orange. இதில் ஒரு 5 combinations இருக்கு. The name of the 5 combination we give R, S, T, U, V. Each of these combination give the consumer the same level of satisfaction without a discrimination. இதில் எந்த காம்பினேஷன் நம்ம எடுத்துட்டாலும் அதில் நமக்கு சேம் லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் கிடைக்குது. In the schedule, the combinations are arranged in such a way the consumer is indifferent among the combination. Hence, this scheduled is called indifferent scheduled. அப்போ இதில் எந்த இதை எடுத்துக்கிட்டாலும் எந்த காம்பினேஷனுமே டிஃப்ரெண்ட் கிடையாது, நமக்கு சேம் லெவல். அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இன்டிஃப்ரெண்ட். எந்த பாயிண்டில் நம்ம வந்து காம்பினேஷனை சூஸ் பண்ணாலும் we get the same level satisfaction. சேம் லெவல் ஆரஞ்சு ஆப்பிள்னு சொல்ல we get the same level satisfaction. ஸோ அப்போ எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் டிஃப்ரெண்ட் இருக்காது, எந்த பாயிண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட்டே இருக்காது. அதனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா indifferent scheduled. He will neither be better off nor worse off. எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் அது இன்னொரு பாயிண்ட்டை விட பெட்டரும் கிடையாது வர்ஸ்ட்டும் கிடையாது, எல்லாமே ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். whichever combination he chooses, எந்த காம்பினேஷன் நம்ம சூஸ் பண்ணாலும் we get the same level satisfaction. neither be better off nor worse off. say next an indifferent cow. இதுதான் கவ். அந்த காம்பினேஷன் இருக்குல்லையே RSTUV, அந்த பாயிண்ட் எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணி நம்ம போடக்கூடிய கவுக்கு பேர் தான் IC கவ். IC கவ் மீன்ஸ் indifferent cow. okay. different combinations of the two commodities as found in the indifferent scheduled. scheduled ஓட பேசிக்கில் நம்ம இந்த டயக்ராம் போடுறோம். can be presented in a diagram. then consumer get different point and when we search the point are connected. different points நமக்கு கிடைக்குது, ஒவ்வொரு காம்பினேஷனையும் RSTUVன்னு கிடைக்குது. we connected the point and when such point are connected a cow is obtained. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கவுக்கு பேர் தான் indifferent cow. the said cow is called indifferent cow. indifferent points எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ண cow, so the cow is called indifferent cow. therefore in indifferent cow is the locus of all combinations of the commodity from which the consumer derive the same level of the satisfaction. எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் the consumer get the same level satisfaction. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். this is also called iso utility cow. so the cow also called iso utility cow or equal satisfaction cow. indifferent cow is illustrated in the diagram 2.15. x axis represented apple and y axis represented orange. point R represent the combination of 1 apple and 20 oranges. இது எல்லாமே நம்ம இப்போ தான் பார்த்தோம் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம். and point S 2 apples and 15 oranges and T 3 apples and 12 oranges. similarly U and V points are obtained. these 5 points give the same level of the satisfaction. எந்த பாயிண்டில் நம்ம சூஸ் பண்ணாலும் the consumer get the same level satisfaction. the consumer will be neither better off or nor worse off in the choosing any one of this point. when one joins all these 5 point RSTUV and we get the indifferent cow. ஓகேவா? ஸோ த இன்டிஃப்ரெண்ட் கவ் வந்து சிம்பிள் ஒன். நெக்ஸ்ட் இன்டிஃப்ரெண்ட் மேப். இன்டிஃப்ரெண்ட் மேப்னு என்னென்னா such a combination of the or such a group of the indifferent cows called indifferent map. one can draw on the several indifferent cow can representing the indifferent scheduled. hence indifferent map is a family or collection or set of indifferent cow corresponding the different level of satisfaction. நம்மளுடைய இன்கம் அதிகமாக என்ன ஆகுனா நம்மளுடைய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த கர்வோட அந்த கர்வ் வந்து நமக்கு அதோட சேஃப் மாறிட்டே இருக்கும். ஸோ த கலெக்ஷன் ஆஃப் ஆர் த செட் ஆஃப் த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் கரஸ்பாண்டிங் டு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் த சாட்டிஸ்ஃபேக்ஷன். த இன்டிஃப்ரெண்ட் மேப் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட் இன் டயக்ராம் 2.16. ஸோ இந்த 2.16ல் we draw the 3 indifferent cow IC1, IC2, IC3. நம்மளுடைய இன்கம் வந்து லோ லெவலில் இருக்கும்போது ஒரு லெவலில் இருக்கும்போது நம்ம ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு சூஸன் வந்து அந்த க்ரீன் கவ்வில் இருக்கும். கொஞ்சம் இன்கம்
இன்க்ரீஸ் ஆகும்போது அப்போ நம்ம அதிலேருந்து கொஞ்சம் நம்மளுடைய காம்பினேஷன் அந்த லெவல் வந்து என்ன ஆகுனா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ரீன்லேருந்து ப்ளூக்கு மூவ் ஆகுறோம். இன்னும் கொஞ்சம் இன்கம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய அந்த லெவல் ஆரஞ்சு அண்ட் ஆப்பிளோட லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ வி மூவ் டு ப்ளூ டு ரெட். அப்போ த லெவல் ஆஃப் ஆரஞ்சு அண்டு ஆப்பிள் நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் ஆக த காம்பினேஷனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த ஐசி கர்வும் என்ன ஆகிட்டே இருக்கும்னா ரைட் சைடில் வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த இன்டிஃப்ரெண்ட் கர்வோட காம்பினேஷனை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்டிஃப்ரெண்ட் மேப் அப்படின்னு சொல்கிறோம். In the diagram 2.16, the indifferent curve IC1, IC2, IC3 represent the indifferent map. So the collection of indifferent curve is called indifferent map. What is indifferent map? The collection of the family of indifferent curves called indifferent map. The upper IC represent the higher level of satisfaction compared to the lower level of IC. So இதில் லோயர் லெவலில் இருக்கக்கூடிய ஐசி விட அப்பர் லெவலில் இருக்கக்கூடிய ஐசி கர்வில் we get the more satisfaction. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் இந்த மேப்பில் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். The upper level of the IC curve give the more level satisfaction than the lower level of the IC curve. Next, marginal rate of substitution. The shape of an indifferent curve provide useful information about the preference. Indifferent curve replace the concept of marginal utility with the concept of the marginal rate of substitution. Marginal rate of substitution என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு கூட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு கூட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு கூட்ஸில் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடு பண்ணி தான் ஆகணும். இப்போ இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா ஆப்பிளோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம ஆரஞ்சோட லெவல் வந்து நம்ம கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஆப்பிளை வந்து நம்ம ஆரஞ்சு எவ்வளோ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆப்பிளை இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல் தான் we say marginal rate of substitution. According to Leftovich, the marginal rate of substitution of x for y, MRS of xy is defined as the maximum amount of y the consumer is willing to give for the getting the additional unit of x. ஒரு யூனிட் வேணும் அப்படின்னா இன்னொன்றில் அடிஷ்னல் யூனிட் வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தாகணும். ஸ்டில் ரிமைனிங் ஆன் த சேம் இன்டிஃபரண்ட் கர்வ். அப்போ அந்த இன்டிஃபரண்ட் கர்வும் அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிமினிஷிங் மார்ஜினல் ரேட் ஆஃப் த சப்ஸ்டியூஷன். It explains the concept of diminishing marginal rate of the substitution since y decrease and x increases. y decrease ஆனாதா, அதாவது ஏதாவது ஒரு கமாடிட்டி டிக்ரீஸ் ஆனாதா இன்னொரு கமாடிட்டி என்னாகும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ த சேஞ்ச் இன் y இஸ் நெகட்டிவ். அப்போ ஒய்யோட சேஞ்ச் என்ன ஆகுது நெகட்டிவாக இருக்குது இல்லையா. சேஞ்ச் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ் டெல்டா அப்படின்னம்னா அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ப்ளஸ் டெல்டா அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி டிமாண்டுங்கிறதுல வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் அது என்ன சேஞ்ச் ஆனாலும் அதை நம்ம டெல்டான்னு சொன்னாலே போதும். அது இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அது வந்து சேஞ்ச் தான். அப்போ டெல்டா அப்படிங்கிறத எதை டினோட் பண்ணுது அப்படின்னா டெல்டா மீன்ஸ் சேஞ்ச், மோர் ஆர் லெஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ். டெல்டானாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே ஒப்டைன் பண்ணிக்கும். அப்போ நம்ம மைனஸ் அப்படின்னு சொல்லி தனியாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வி இக்னோர் த மைனஸ் சைன். ஸோ எம்ஆர்எஸ் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் xy is equal to டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் வந்து டிக்ரீஸ் ஆகுது. டெல்டா எக்ஸுங்கிறதுனா என்னென்னா எக்ஸ் கமாடிட்டியை நம்ம அதிகமாக வாங்கணுன்னா ஒய் கமாடிட்டியை நம்ம கம்மி பண்ணி தான் ஆகணும். அப்போ இந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய அதனுடைய அந்த லெவல் எந்த லெவல் வந்து அந்த சேஞ்சஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது தான் மார்ஜினல் ரேட் ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த இன்டிஃப்ரெண்ட் கர்வ். இன்டிஃப்ரெண்ட் கர்வோட கேரக்டர் எப்படி இருக்கும்? இன்டிஃப்ரெண்ட் கர்வ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு மறுபடியும் பார்த்துக்குங்க. இதுதான் இன்டிஃப்ரெண்ட் கர்வ். இது வந்து சம் காம்பினேஷன் ஆஃப் த இன்டிஃப்ரெண்ட் கர்வ், ஃபேமிலி ஆஃப் த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஆர் இன்டிஃப்ரெண்ட் மேப். ஒரு மோர் தென் 1 இருந்தது அப்படின்னா இதில் 3, 4, 5 எவ்வளோ இன்டிஃப்ரெண்ட் மேப் கர்வ் வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் கால்ட் இன்டிஃப்ரெண்ட் மேப். This one is indifferent curve. So next we go to properties of indifferent curve. Indifferent curves are subjective and unique to each person.
ஒவ்வொருத்தருக்கும் இந்த இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து மாறும். ஏன்னா நம்மளுடைய காம்பினேஷன், நம்மளுடைய செலெக்ஷன் லெவல் வந்து இன்னொருத்தருக்கு வந்து சூட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்குமே அந்த இன்டிஃபரண்ட் கர்வ் எப்படி இருக்கும்னா இட் இஸ் வேரி. நெவர்தலெஸ் தே கேவ் இன் காமன் இன் ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஆனாலும் பொதுவாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் என்ன, கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன, இன்டிஃபரண்ட் கர்வோட கேரக்டர்ஸ் என்ன. இன்டிஃபரண்ட் கர்வ் மஸ்ட் ஹாவ் நெகட்டிவ் ஸ்லோப். நெகட்டிவ் ஸ்லோப்னா என்னென்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங். இது இருக்கு இல்லையா, மேலேருந்து கீழே டவுன்வர்டாக வருது இல்லையா, அப்போ அதுக்கு பேர் தான் நெகட்டிவ் ஸ்லோப். அப்போ நெகட்டிவ் ஸ்லோப்னால் மேலேருந்து கீழே வரணும். அப்போ இன்டிஃபரண்ட் கர்வோட ஃபஸ்ட்டு கேரக்டர் அது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஆர் நெகட்டிவ் ஸ்லோப்பிங். அண்ட் இன்டிஃபரண்ட் கர்வ் ஹேஸ் அ நெகட்டிவ் ஸ்லோப் விச் டினோட்ஸ், இது என்ன சொல்ல வருது, எதுக்காக இது நெகட்டிவ் ஸ்லோப்பில் இருக்குது. If the quantity of the commodity y decreases, the quantity of the other x must be decreases. ஒன்று குறைஞ்சாதான் இன்னொன்று வந்து இன்க்ரீஸ் ஆகும். The decrease in oranges lead to increase in apple. ஸோ ஒன்று வந்து குறைஞ்சாதான் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா அப்போ அதனுடைய கர்வ் என்ன ஆகுனா அது குறைய அது வந்து அதனுடைய அந்த சேஃப் என்ன ஆகுனா அது டவுன்வர்ட்ஸ் ஆகிட்டே தான் வரும். ஸோ இது வந்து இந்த டவுன்வர்ட்ஸில் இருக்கிறது எதை காட்டுது அப்படின்னம்னா, நம்ம 2 காம்பினேஷன் எடுக்கிறோம், அப்போது அதில் ஏதாவது ஒரு கூட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இன்னொரு கூட்ஸை கண்டிப்பாக என்ன பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் திஸ் கேரக்டர் த கர்வ் மஸ்ட் ஹாவ் இன் நெகட்டிவ் ஸ்லோப். If the consumer is to stay on the same level of the satisfaction, the necessary consequence of the satiety postulate, that means remaining same level satisfaction, we get the same level satisfaction. The cow, they don't have negative slopes such as those they show in the diagram 2.17 cannot be indifferent cow in all 3 cases combination. B is clearly preference to combination A. இந்த கவ் எப்படி இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி 3 காம்பினேஷனில் ஹரிசாண்டலாக இருக்காது, எக்ஸ் ஆக்சிஸ் ஈக்குவல் டு பேரலல் டு ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கு நோ சான்ஸ், வெர்டிக்கலாகவும் இருக்காது, அதே மாதிரி பாசிட்டிவ் ஸ்லோப்பாகவும் அப்வர்டாகவும் இருக்காது. அப்போ இது எப்படி இருக்கும் அப்படின்னம்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பில் தான் இருக்கும். தட் இஸ் த ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த இன்டிஃபரண்ட் கவ். அப்போ அதனுடைய அந்த கவோட சேஃப் எப்படி இருக்காதுன்னா must not in horizontal and vertical and upward sloping or positive sloping. Indifferent curves are convex to origin. Convex to origin அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா கான்வெக்ஸ் அண்டு கான்கேவ் அப்படின்னு 2 பாயிண்ட் இருக்குது. The indifferent curve are not only negative sloped but are also convex to the origin. The convexity of the indifferent curve implies that not only the 2 commodities are substitute for each other but also the fact of the marginal rate of substitution between the goods decreases as the consumer moving along an indifferent curve. Convex to the origin என்ன மீனிங் அப்படி கான்வெக்ஸ் ஆரிஜின்னா இந்த பாயிண்ட் தான், ஓ அப்படிங்கிற பாயிண்ட் தான் இது. திஸ் ஒன் இஸ் ஆரிஜின். அப்போ கான்வெக்ஸ் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா அதோட சேஃப் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கான்வெக்ஸ். கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். இதனுடைய கான்வெக்ஸ் ஷேப் எங்கே இருக்குன்னா ஆரிஜினை நோக்கி இதோட கான்வெக்ஸ் ஷேப் இருக்கும். இப்படி இருந்ததுன்னா இது வந்து கான்கேவ். இந்த மாதிரி இருந்ததுன்னா ஆரிஜின்லேருந்து இப்படி பார்க்கும்போது இப்படி இருந்ததுன்னா இந்த சேஃப்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், கான்கேவ். அப்போ இன்டிஃபரண்ட் கர்வோட சேஃப் எப்படி இருக்குன்னா கான்வெக்ஸாக தான் இருக்கும், கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். ஏன் கான்வெக்ஸ் டு ஆரிஜினாக இருக்குதுன்னா அப்போ நம்ம இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஈக்குவலாக கொடுக்க மாட்டோம். அப்போ இதில் இவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் தான் இதில் வந்து இதில் 20லேருந்து நம்ம 15க்கு வந்தோம் இல்லையா, 5 ஆப்பிள் 5 ஆரஞ்சு நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணால் தான் நமக்கு 1 ஆப்பிள் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ இதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும், இதில் வந்து கம்மியாக தான் இருக்கும். அப்போ இந்த லெவலெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது அதோட சேஃப் எப்படி இருக்குன்னா கான்கேவ் டு த ஆரிஜின், கான்வெக்ஸ் டு த ஆரிஜின், நாட் கான்கேவ் டு த ஆரிஜின். இப்போ இந்த மாதிரி சேஃப் இருந்ததுன்னா கான்கேவ். இதுதான் ஆரிஜின். ஆரிஜின்லேருந்து இதனுடைய சேஃப் எப்படி இருக்கும், கான்கேவாக இருக்கும், நாட் இன் இந்த கான்வெக்ஸாக இருக்கும், நாட் இன் கான்கேவ்.
ஸோ இன்டிஃப்ரெண்ட் கர்வோட ஷேப்பெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். கான்வெக்ஸ் அப்படின்னா அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி இருக்கணும். ஆரிஜின்லேருந்து அது கான்வெக்ஸாக இருக்கணும். ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அது வந்து கான்கேவ். இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஆர் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஆர் நாட் ஒன்லி நெகட்டிவ் ஸ்லோப்டு. நெகட்டிவாக மாத்திரம் இருக்காது, அதனுடைய ஷேப் எப்படி இருக்குன்னா லைட்டாக பெண்டான மாதிரி வரும். அந்த பெண்டான அந்த பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னம்னா ஆரிஜினை நோக்கி அந்த பாயிண்ட்டாக இருக்கிறங்காட்டிக்கு அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த ஷேஃபுக்கு பேர் கான்வெக்ஸ் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இன்டிஃப்ரெண்ட் கர்வ் கேனாட் இன்டர்செக்ட் ஈச் அதர். ரெண்டு இன்டிஃப்ரெண்ட் கர்வ் வந்து அப்படியே வந்து இன்டர்செக்ட் ஆகிக்காது. ஒன்று வந்து என்ன பண்ணிக்காது அப்படின்னா இன்டர்செக்ட் பண்ணிக்காது. இது ஒரு இன்டிஃப்ரெண்ட் கர்வ்னா அடுத்த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் இதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தரணும். அடுத்த இன்டிஃப்ரெண்ட் கர்வ் அதை விட அதிகமாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் தரணும். இப்போ இன்டர்செக்ட் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னம்னா இப்போ ஒரு இன்டிஃப்ரெண்ட் கர்வ் இருக்குது, இது இப்படி இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னம்னா இப்போ இது ஃபஸ்ட்டு கர்வ், இது வந்து செகண்ட் கர்வ். ஃபஸ்ட்டு கர்வை விட இந்த இடத்துல வந்து செகண்ட் கர்வோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் என்ன ஆகுது, குறையுது. இந்த இடத்துல வந்து ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. எந்த இன்டிஃப்ரெண்ட் கர்வுமே வந்து ரெண்டு கர்வும் ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. இந்த ஃபஸ்ட்டு கர்வை விட வி கெட் த மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த செகண்ட் கர்வ், வி கெட் த மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃப்ரம் த தேர்ட் கர்வ். அப்போ ஒவ்வொரு கர்வும் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ அது ஒன்று டச் பண்ணாது. டச் பண்ணிடுச்சு அப்படின்னம்னா டச் பண்ணுற பாயிண்டில் வந்து வி கெட் த ஈக்குவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அர்த்தம். இன்னொன்று இந்த இடத்துல அதனுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதை விட குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து இதில் வந்து ஃபால்ஸாக இருக்கிறங்காட்டிக்கு த தேர்ட் ஒன் indifferent curve cannot intersect. IC1 is the lower indifferent curve denoting the lesser satisfaction combination C and B. Fall on IC1. IC2 is the upper indifferent curve denoted higher satisfaction C, either combination or the IC2. At the point of the intersection point 3 la C equal to B and IC1 and C equal to A and IC2. So A equal to B, whereas A is the upper IC and B is the lower IC. This is not possible. அந்த ரெண்டு கர்வ்லையுமே வந்து ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது தட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணவே பண்ணாது. இன்டிஃப்ரெண்ட் கர்வ் ஆர் cannot intersect. Fourth one, indifferent curve don't touch the horizontal or vertical axis. X axis and Y axis இந்த ரெண்டையுமே அது வந்து டச் பண்ணாது. இதில் வந்து ஏங்கிற பாயிண்டில் Y ஆக்சிஸை டச் பண்ணுது, இந்த பாயிண்ட் பியில் வந்து எக்ஸ் ஆக்சிஸை டச் பண்ணுது. அப்படி டச் பண்ணவே பண்ணாது. டச் பண்ணால் என்ன மீனிங்னா, இஃப் தே டச் ஆக்சிஸ் இட் வயலேட் த பேசிஸ் அசம்ஷன்ஸ் த கன்சூமர் பர்ச்சேசஸ் 2 commodities in a combination. அப்போ ரெண்டு கமாடிட்டியுமே வாங்கணும் அப்படிங்கிறது அதில் வந்து ஃபால்ஸ் ஆகிடுது. பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டி. ஒய் டச் பண்ணும்போது நம்ம ஒய் வாங்கவே இல்லைன்னு அர்த்தம். எக்ஸ் டச் பண்ணும்போது எக்ஸ் வந்து 0, எக்ஸ் வாங்கவே இல்லைன்னு அர்த்தம். இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ரெண்டுமே தான் வாங்குகிறோம். பர்ச்சேசிங் ஒன்லி ஒன் கமாடிட்டி மீன்ஸ் மோனோமேனியா, that is consumer lack of the interest in the other commodity, or is insistence purchasing only one commodity. நம்ம இன்னொரு கமாடிட்டி வாங்கவே இல்லை, ஒன்று தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டச் பண்ணக்கூடிய பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம இதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. ஸோ இந்த பாயிண்ட்டும் நமக்கு இப்படி இருக்காது. இன்டிஃப்ரெண்ட் கர்வ் டோன்ட் டச் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஆக்சிஸ். ஸோ தேர் ஆர் 4 ப்ராப்பர்ட்டிஸ் for indifference curve. The first one, indifferent curve must be negative slope and convex to the origin, cannot intersect and don't touch the x-axis and y-axis. Next, price line or budget line. price line என்னன்னா அந்த கமாடிட்டியோட ப்ரைஸ் என்ன அல்லது நம்மளோட பட்ஜெட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Demand for the good
dependent upon the preference of the good and purchasing power. The preference pattern is represented by the set of indifference curve. The purchasing power of dependent on his money income and price of the goods. The money income and price level are represented by the budget line. நல்லா மார்க் பண்ணிக்கோங்க. The money income and the price level. நம்மளோட இன்கம் லெவல் என்ன, மார்க்கெட்டில் ப்ரைஸ் லெவல் என்ன, இந்த ரெண்டையுமே வந்து நம்ம பட்ஜெட் லைனை வந்து நோட் பண்ணுறோம். இதுதான் பட்ஜெட் லைன். Budget line is the downward sloping straight line connecting x axis and y axis follows. இப்போ நம்மளுடைய இந்த பட்ஜெட் லைன் ஏன் ஸ்ட்ரைட் லைனாக வருது அப்படின்னா, இப்போ நம்ம 2 கமாடிட்டிஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், கமாடிட்டி y அண்டு கமாடிட்டி x. நம்மளுடைய இன்கம்க்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரைஸுக்கு நம்ம y மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும்னா OA அந்த லெவல் வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லது கமாடிட்டி எக்ஸ் மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுன்னா OB வரைக்கும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்போ இந்த OA அப்படிங்கிறது ஒன்லி வி பர்ச்சேஸ் த கமாடிட்டி ஒய். அந்த பாயிண்ட் B அப்படிங்கிறது என்ன வருதுன்னா ஒன்லி வி பை த கமாடிட்டி எக்ஸ். அப்போ அந்த 2 கமாடிட்டி நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரைட் லைனில் வந்து அந்த லைனில் வேறு எங்கே பாயிண்ட்லேனாலும் நம்ம 2 கமாடிட்டியுமே வந்து அந்த காம்பினேஷனில் வாங்கிக்கலாம். commodity X, commodity Y. commodity X and commodity Y. இப்போ நம்மளுடைய இன்கம்க்கு Y மட்டும்தான் வாங்கணுன்னா இவ்வளோ Y வாங்கலாம், அவ்வளோ பாயிண்ட். ஸோ அதை நம்ம வந்து பாயிண்ட் ஏன்னு சொல்கிறோம். B மட்டும் கமாடிட்டி X மட்டும் வாங்கலான்னா இவ்வளோ வாங்கலாம், இது வந்து பாயிண்ட் B. அப்போ இந்த ரெண்டையுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய லைன் தான் வந்து பட்ஜெட் லைன். இந்த பட்ஜெட் லைனில் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ ரெண்டுமே கமாடிட்டி வாங்கணுன்னா வேறு எந்த பாயிண்ட் வேணாலும், இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா இவ்வளோ லெவலில் வந்து Y வாங்கலாம், இந்த லெவலுக்கு வந்து நம்ம X வாங்கலாம். இல்லை இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணோம்னா இந்த ரேஞ்சுக்கு நம்ம Y பர்ச்சேஸ் பண்ண முடியும், இந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து X பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ ரெண்டுமே பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி ஒய்னா பாயிண்ட் A, ஒன்லி Bனா பாயிண்ட் B. இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணக்கூடிய லைனில் ரெண்டுமே வாங்கணும் அப்படின்னம்னா நம்ம எந்த காம்பினேஷனில் வேணாலும் இருக்கிற அமௌண்ட்டில் நம்ம வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைன் தான் வந்து பட்ஜெட் லைன். இப்போ நம்ம இந்த பட்ஜெட் லைனையும் அதுக்கப்புறம் இந்த இன்டிஃப்ரெண்ட் கர்வையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறோம். இப்போ இன்டிஃப்ரெண்ட் கர்வ் 1, இன்டிஃப்ரெண்ட் கர்வ் 2, இன்டிஃப்ரெண்ட் கர்வ் 3, IC1, IC2, IC3. இப்போ இதில் நம்மளோட பட்ஜெட் லைனை நம்ம வந்து போடுறோம். இன்டிஃப்ரெண்ட் கர்வு அதில் 4 கர்வ் இருக்கா, IC1, IC2, IC3, IC4. மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து பார்க்கலாம். YOX பட்ஜெட் லைனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வரைஞ்சிடலாம். இது பட்ஜெட் லைன். IC1, IC2 இது டச் பண்ணணுமே. IC3, IC4. இப்போ நம்மளுடைய பட்ஜெட் லைன் இதில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் இன்டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் இருக்குது.
இப்போ நம்ம பட்ஜெட் லைன் வந்து இந்த இன்டிஃபரண்ட் கர்வை எங்கே டச் பண்ணுதோ அங்கே தான் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இங்கே எங்கெங்கெல்லாம் டச் பண்ணுது அப்படின்னா ஒரு 4 பாயிண்டில் நமக்கு வந்து டச் பண்ணுது. இங்கே ஒரு பாயிண்டில் டச் பண்ணுது, இங்கே ஒரு பாயிண்ட்டு 5 பாயிண்டில் நமக்கு வந்து டச் பண்ணுது. இப்போ இந்த பாயிண்ட் 1 2 3 4 5ன்னு வச்சுக்கலாம். நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு இந்த 5 பாயிண்டில் எங்கே வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போது பட்ஜெட் லைன் ஐசி 1ல் வந்து 2 பாயிண்ட்டை டச் பண்ணுது, 1 and 5. இதில் 1 and 5. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம வந்து சூஸ் பண்ணலாம், நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அல்லது ஐசி 2ல் வந்து 2 and 3 இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம், 2 and 4 இதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஐசி 3ல் வந்து அந்த பாயிண்ட் 3 வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் எல்லாமே நம்மளுடைய இன்கம்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்னா, இதில் வந்து த upper level of the IC curve give the more satisfaction than lower level IC curve அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சுக்கிறோம். இந்த மேலே இருக்கக்கூடிய ஐசி கர்வ் தான் கீழே இருக்கக்கூடிய ஐசி கர்வை விட give the more satisfaction. அப்படிங்கும்போது இந்த ஐசி 1ல் இருக்கக்கூடிய இந்த 1 5 இந்த 2 பாயிண்ட்டை விட ஐசி 2ல் இருக்கக்கூடிய 2 and 5 வந்து give the more satisfaction. ஸோ இதை விட நம்ம இதை சூஸ் பண்ணுறது நமக்கு அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதை விட பாயிண்ட் 3யை சூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா இந்த 2ல் கிடைக்கிறத விட இதில் இன்னும் அதிகமாக கிடைக்கும். ஐசி 4ல் ஏதாவது சூஸ் பண்ணால் இதை விட அதிகமாக கிடைக்கும். ஆனால் ஐசி 4ஐ டச் பண்ணுற அளவுக்கு நம்ம பட்ஜெட் இல்லை. ஸோ அதனால் ஐசி 4ஐ நம்மளால் டச் பண்ண முடியல. அப்போ நம்ம டச் பண்ண 3 பட்ஜெட்டிங் லைனில் வந்து we get the more satisfaction from the point 3 ஐசி 3. ஸோ ஐசி 3 தான் நம்மளுடைய அந்த சூஸிங் பாயிண்ட்டாக இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா வந்து கன்சியூமர் ஈக்குலிபிரியம். கன்சியூமர் ஈக்குலிபிரியம், த கன்சியூமர் ரீச்சஸ் த ஈக்குலிபிரியம் அட் த பாயிண்ட் வேர் த பட்ஜெட் லைன் இஸ் டேஞ்சன்ட் ஆன் த இன்டிஃபரண்ட் கர்வ். எந்தெந்த இன்டிஃபரண்ட் கர்வெல்லாம் டச் பண்ணி போயிட்டே இருக்குதுன்னு பாருங்கள். பட்ஜெட் லைன் வந்து ஏபி, ஐசி 1 ஐசி 2 ஐசி 3 ஐசி 4 இதில் 3 இன்டிஃபரண்ட் கர்வ் வந்து நம்மளுடைய பட்ஜெட் லைன் வந்து கிராஸ் பண்ணுது. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது ஐசி 1, அதில் ஒரு 2 பாயிண்ட் வந்து டச் பண்ணுது, அதை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் அதை விட ஐசி 2ல் வந்து we get the more satisfaction. ஸோ அதில் 2 பாயிண்ட் இருக்குது, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். அதை விட வந்து அந்த ப்ளூ கலர் ஐசி 3ல் வந்து இன்னும் அதிக சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், அதில் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது டி. அப்போ இந்த டோட்டல் 5 பாயிண்டில் வந்து அந்த பாயிண்ட் 3யை நம்ம சூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகேவா? T is the point of equilibrium as budget line AB is tangent of indifferent curve IC3. The upper IC which implies the maximum possible level of satisfaction. Upper IC curve தான் maximum level of satisfaction we get. So we choose the point T. At equilibrium point, the shape of IC reference the marginal rate of substitution XY and the slope of BL. That means budget line refer to the ratio of price of X to price of Y. That is P of X by P of Y. இந்த லெவலில் தான் வந்து பாயிண்ட் 3ல் தான் வந்து P of X and P of Y commodity வந்து நமக்கு ரெண்டுமே சேர்ந்து மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். Therefore, marginal rate of satisfaction equal to P of X by P of Y. பாயிண்ட் T. ஸோ கன்சியூமரோட சூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனா அந்த மோர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எந்த ஐசி கர்வில் கிடைக்குதோ அதில் எந்த பாயிண்ட் டச் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் வி கோ டு த கன்க்ளூஷன் அண்ட் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கன்சூமர் பிஹேவியர். ஸோ கன்சூமர் பிஹேவியர்னு என்ன, இந்த சாப்டரில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்னா ஹியூமன் வாண்ட்ஸ், த கேரக்டர் ஆஃப் த ஹியூமன் வாண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கம்பேர் ஹேண்ட்லிங் த அலோகேஷன் ஆஃப் த ரிசோர்ஸஸ் பை த இண்டிவிஜுவல்ஸ். அப்போ நம்ம எப்படி நம்மளுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கன்சம்ஷன் டிசிஷன் அண்டு மேட் பேஸ்டு அப்பான் த லாஜிக்கல் ப்ராசஸ் ஆஃப் த வேல்யூவிங் யூட்டிலிட்டி ப்ரைஸ் அண்டு இன்கம் ஆல்டர்னேட்டிவ்ஸ். Demand analysis enables the producers to the understanding consumer behavior and take the proper decision accordingly. So the theories are useful to the consumer as well as the producer to make the better choice. Okay, over this lesson.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.